இட்லி கடை படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த டைட்டிலோடைய ஃபாண்ட் பார்த்தோம்னா, சாக் பீஸ்ல நார்மலான ஒரு ஹேண்ட் ரைட்டிங்ல தான் எழுதியிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா இந்த படம் ஒரு கிராமத்து கதையாவும், சிம்பிளான லைஃப்பையும், பழமையான நினைவுகளையும் காட்டுது. பேக்கிரவுண்ட்ல ஒரு குடிசை இருக்கும். ஒரு சிம்பிளான இட்லி கடை. அங்க தான் வந்து பல பேரோட வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கலாம். இல்லன்னா சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேக்கிரவுண்ட்ல ஒரு குடிசை போட்டிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா தான் முருகனுடைய அப்பாவும், அம்மாவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க தான் வாழ்க்கையே ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி முருகனும் இந்த இட்லி கடையில தான் வந்து கையல லவ் பண்ண ஆரம்பிப்பாரு. என்னதான் ஃபாரின்ல போய் முருகன் வந்து வேலை பார்த்து கல்யாணம் வரைக்கும் ஃபிக்ஸ் ஆனாலும், அவருக்கு அந்த லைஃப் வந்து செட் ஆகாது. சோ இந்த இட்லி கடையில தான் முருகனுடைய வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல குடுத்திருப்பாங்க. இந்த கலர கனெக்ட் பண்ற விதமா பழைய நினைவுகளையும், பாசத்தையும், கடந்த கால உணர்வுகளையும் காட்டுற ஒரு கலரா இருக்கும். அதனால தான் இந்த படத்துல வந்து அடிக்கடி ஃபிளாஷ்பேக்ல நினைவுகள் வந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இட்லி கடை அப்படின்னா ஒரு சாதாரண கடை இல்ல. ஒவ்வொரு இட்லியும் ஒரு நினைவுகள் மாதிரி இருக்கும். இத கனெக்ட் பண்ற விதமா தான் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு இட்லிய வந்து ஃப்ரீயா குடுப்பாரு. அதே மாதிரி பரோட்டா கடை வச்சிருக்கிற மாரிசாமி வந்து இந்த இட்லி கடைய எப்படியாவது நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. 30 வருஷமா சிவனேசனுடைய ஃப்ரெண்டு இவருடைய கடையில தான் சாப்பிடுவாரு. மனிதருடைய உணர்ச்சி கலந்த ஒரு இடமா இருக்கும். அந்த காலத்துல சின்ன சின்ன ஹோட்டல்ல மோஸ்ட்லி சாக் பீஸ்ல தான் மெனுவை எழுதுவாங்க. சோ அத கனெக்ட் பண்ற விதமா இந்த டைட்டில்ல சாக் பீஸ்ல எழுதியிருப்பாங்க. இந்த படத்துடைய டைட்டில பேஸ்ட் பண்ண இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, முருகன் வந்து கிராமத்துல இருந்து சிட்டிக்கு போயிருப்பாரு. இந்த 2 இடத்துக்கும் இடையில தான் இட்லி கடை படத்தோடைய டைட்டிலே பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சிவனேசன் வந்து ஆசைப்படுற மாதிரி முருகன் வந்து கிராமத்திலே இருக்கணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி முருகன் வந்து நம்ம எப்படியாவது பணக்காரரா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாரின் போவாரு. சோ இவங்க 2 பேருடைய ஆசைக்கு இடையில தான் இந்த படத்தோடைய டைட்டில பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தனுஷ் நடிச்ச இட்லி கடை படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். சோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படம் தேனியை சுத்தி நடக்கிறதுனால படத்தோடைய ஸ்டார்டிங்லயே பச்சை பசேன்னு வயக்காடையும் மலையும் இருக்கும். இட்லி கடை வந்து நடுவுல இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து அங்கங்க வயலு, மலைகள்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஒரு திருவிழா போர்ஷன் வரும். அதுவுமே வந்து நல்ல பச்சை பசேன்னு வயலை சுத்தி அந்த திருவிழா நடக்கிற மாதிரி, மலைகள்லாம் அங்கங்க தெரியிற மாதிரி, நேச்சுரலான சன்செட் தெரியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இட்லி கடையும் திருவிழா போர்ஷனும் செட்டு போட்டிருக்காங்க. படத்துடைய ஸ்டார்டிங்ல முருகன் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவாரு. செங்கலாபுரம் தான் எங்க ஊரு, இதுதான் எங்க இட்லி கடை அப்படின்னு. அப்ப அந்த அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லுக்கும் கூட ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இத கனெக்ட் பண்ற விதமா இந்த அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் முருகனுடைய அம்மா வந்து சீதனமா கொண்டுட்டு வந்திருப்பாங்க. முருகன் வந்து பிறந்த உடனே அந்த அம்மிக்கல்ல தான் வந்து வைப்பாங்க. அந்த அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்ல வச்சுதான் சிவனேசன் வந்து இட்லி கடையே ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஒரு கட்டத்துல ஆட்டுக்கல் போய் கிரைண்டர் வந்தாலும் சிவனேசனுக்கு வந்து அந்த கிரைண்டர்ல மாவரைச்சு இட்லி ஊத்தி சாப்பிடுறது பிடிக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவனேசன் வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணி பக்கம் கடைக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் ரொம்ப இருக்காது. அதையுமே இங்க காமிச்சிருப்பாங்க. சோ நேச்சுரலான நிலா வெளிச்சத்திலே நடந்து போற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி மாவாட்டுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. சிவனேசன் வந்து நைட்டுக்கு இட்லி சுடுறதுக்கு காலையிலே மாவாட்டணும்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த 4 to 6 வந்து மாவாட்டும் போது ஜன்னல் பக்கம் இருட்டா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. 6 to 8 வந்து இட்லி ஊத்தும் போது லைட்டா கொஞ்சம் விடிஞ்ச மாதிரி இருக்கும். இதே இது 8 மணிக்கு ஆளுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப நல்லாவே வெயில் அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. சோ கால நேரத்தை வந்து மணியை அங்கங்க காட்டாம ஒரு நேச்சுரலான கிளைமேட்டா காமிச்சிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா தான் முருகன் வந்து மாவாட்டும் போது ஒவ்வொரு டைமும் மணியை பாக்குற மாதிரி அப்பப்ப செல் எடுத்து பாப்பாரு. முருகனுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னா சிவனேசன் வந்து தன்னுடைய கடைக்கு கூட்டிட்டு போவாரு. சமையலை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனாலதான் முருகனும் வந்து பெரியவனா ஆகும்போது கூட சமையல் வேலைக்கு ஆசை வந்து அவரும் கேட்டரிங் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அதிகமா குண்டு பல்பு தான் எரியிற மாதிரி காமிப்பாங்க. அந்த இட்லி கடையில 2 குண்டு பல்பு தான் இருக்கும். வாசல்ல ஒரு குண்டு பல்பு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. சிவனேசன் வரும்போது லைட் எரியாது. சிவனேசனுக்கு அப்புறம் முருகன் தான் வந்து இந்த இட்லி கடை நடத்த போறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா சின்ன பையனா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இட்லி கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே மெயின் சுவிட்சை வந்து ஆன் பண்ணி விடுவாரு. சோ இந்த லைட் மூலமா சிவனேசனுக்கு அப்புறம் முருகன் வந்து இந்த இட்லி கடையை நடத்துவாரு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சிவனேசன் வந்து இட்லி எடுக்கும் போது துணியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. வெறும் கையால
கையால தான் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா ஆரம்பத்துல முருகனுக்கு இட்லி வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்காது. அப்ப முருகன் வந்து துணிய வச்சு தான் இட்லி தட்ட எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே இது முருகன் வந்து சிவனேசன் மாதிரி இட்லி சுட தெரிஞ்சதும் வெறும் கையால இட்லி தட்ட தூக்குற மாதிரி காமிப்பாங்க. சிவனேசனுடைய கடையில அஹிம்சையே தலைசிறந்த ஆயுதம் அப்படின்னு ஒரு வாசகம் எழுதியிருக்கும். இத கனெக்ட் பண்ற விதமா சிவனேசனுடைய வீட்ல காந்தி போட்டோ இருக்கிறத பார்க்க முடியும். சிவனேசன் வந்து முருகனுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே அஹிம்சையே தலைசிறந்த ஆயுதம் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லி சொல்லி வளர்த்திருந்திருப்பாரு. சண்டை போடக்கூடாது, அமைதியா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வளர்த்திருந்திருப்பாரு. இத கனெக்ட் பண்ற விதமா தான் செகண்ட் ஹாஃப்ல அஸ்வினோடைய சண்டை போடும்போது என்னதான் ஆரம்பத்துல அடிச்சாலும் அடுத்தடுத்து வர சீன்ல அடிச்சாலும் திரும்ப அடிக்க மாட்டாரு. கண்ணால ஷூட் பண்ணாலும் திரும்ப ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. தன்னுடைய கடையை எரிச்சாலும் சண்டைக்கு போகாம விட்டு கொடுத்துட்டு போவாரு. முருகன் வந்து சிவனேசன் கிட்ட நான் சென்னைக்கு போய் வேலை பார்க்க போறேன். அப்பதான் காரு பங்களாலாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் மட்டும் டெய்லி பஸ்ல போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இத கனெக்ட் பண்ற விதமா காலேஜ் படிக்கும்போது பஸ்ல தான் காலேஜுக்கு போயிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி முருகன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு வாட்ச் கட்டிட்டு வருவாரு. எப்ப சிவனேசன் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல மாறாரோ அப்பையில இருந்து வாட்ச் கட்டியிருக்க மாட்டாரு. எக்ஸாக்ட்டா சொல்ல போனோம்னா குலசாமி கோயிலுக்கு போயிட்டு இட்லி கடை நடத்துறதுக்கு நீ துணையா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பாரு. அடுத்த சீன்ல இருந்தே வாட்ச் கட்ட மாட்டாரு. முருகன் வந்து ஃபாரின் போனதுக்கு அப்புறம் பர்கரை பார்க்கும்போது அவருக்கு இட்லி கடை தான் ஞாபகம் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்னதான் ஃபாரின்ல வந்து வேலை பார்த்தாலும் அவர் உள் மனசு வந்து இட்லி கடை ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஏஎஃப்சிக்கு ரெஃபரன்ஸா தான் ஏஎஃப்சின்னு ரெஸ்டாரண்ட் நடத்துவாங்க. ஏ ஃபார் அஸ்வினா கூட இருக்கலாம். அதை கனெக்ட் பண்ற விதமா தான் விஷ்ணுவர்தனுக்கு அவங்க பொண்ணை விட பையனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்க பையனுடைய பேர்லயே இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துவாரு. ஒரு ஃபாரின்ல ஒரு கம்பெனி இருக்குது அப்படிங்கிறதுக்காக கம்பெனி வந்து ஃபுல் கிளாஸ் செட்டப்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. விஷ்ணுவர்தனுக்கு அஸ்வின் வந்து எந்த அளவுக்கு செல்லம் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் அஸ்வினுடைய இன்ட்ரோ சீன்லயே ஒரு கேஸோட தான் வருவாரு. ஸோ அஸ்வினை வந்து கண்டிக்காம போலீஸை சமாளிச்சு அனுப்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அஸ்வின் வந்து கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி விஷ்ணுவர்தன் வந்து ரொம்பவே கெஞ்சுவாரு. அதே மாதிரி முருகனை கன்னால ஷூட் பண்ணும்போது கூட அஸ்வினை ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அஸ்வினை வந்து இதுல இருந்து எப்படி வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் யோசிப்பாரே தவிர அஸ்வினுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி என்னதான் இவருக்கு முருகனை பிடிச்சிருந்தாலும் தன்னுடைய மகனுக்காக முருகனை பழி வாங்குறதுக்காக ஐடியாவும் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்துடைய ஸ்டார்டிங்ல ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு தனுஷோடைய நேம் போடும்போது ஒரு ஃபாரின் கம்பெனில கிளாஸ்ல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல முருகன் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கணும், நல்லா செட்டில்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. ஸோ அவருடைய தாட் ப்ராசஸா பெரிய கம்பெனில கிளாஸ்ல டைரக்டருடைய பேர் வச்சிருப்பாங்க. இதே இது கிளைமேக்ஸ்ல இவருடைய லைஃப் வந்து இட்லி கடையில தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை தனுஷ் அப்படின்னு இட்லி கடையில பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டைரக்டருடைய பேரை படத்துடைய கதைக்கு ஏத்த மாதிரி இந்த 2 இடத்துலயுமே கரெக்டான இடத்துல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அஸ்வின் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு முருகன் கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவாரு. அப்ப முருகன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா 4 அறை போட்டு அவனை திருத்த பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இவருடைய பிஏ வந்து ஒரு கட்டத்துல அடிச்சு வளர்க்காம அவன் என்ன சொல்றானோ அதை கேட்டுட்டு இவர் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாரு. இந்த சீன்ல அஸ்வினோடைய ட்ரெஸ்ல ஒரு புல்லோட ஹெட் இருக்கும். இத கனெக்ட் பண்ற விதமா இவருக்குள்ள பிடிவாதம், கோபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த டீ-ஷர்ட் மூலமா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீன்ல நிறைய கார்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த கார் மாதிரி அஸ்வினுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இதுக்கான ரெஃபரன்ஸா அஸ்வினுடைய கேரக்டரை காமிக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா கொஞ்சம் பரபரப்பா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முருகனுக்கு என்னதான் அஸ்வினை பிடிக்கலனாலும் விஷ்ணுவர்தன் மேல ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா அஸ்வின் வந்து ஒரு சில ஆளுங்க கூட சண்டை போடுவாரு. அப்ப சிசிடிவி கேமரா இருக்குதான்னு சுத்தி சுத்தி பாப்பாரு. அப்பாவுக்கு அசிங்கமாயிடும், வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவனேசன் வந்து படத்தோட இடையில இறந்து போயிடுவாரு. இவர் இறந்து போயிடுவாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா முருகனுக்கும் மீராவுக்கும் கல்யாண ஏற்பாட்டுக்காண்டி சின்னதா ஒரு பார்ட்டி வச்சிருப்பாங்க. அப்ப முருகன் வந்து ரொம்ப டல்லா இருப்பாரு. அதே மாதிரி முருகன் தனியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவனேசனும் கஸ்தூரியும் இறந்து போகும்போது இவங்களுடைய ஃபேஸை எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. சிவனேசன் வந்து இறந்து போகும்போது அவரை சுத்தியே தான் கேமரா வருமே தவிர அவருடைய ஃபேஸை எங்கேயுமே க்ளோஸ் அப் ஷாட்ல வராது. அதே மாதிரி கஸ்தூரி இறந்துட்டாங்கங்கிற நியூஸ் வந்து முருகனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனாலதான் சோகமா படிக்கட்டுல உட்கார்ந்துருப்பாரு.
அப்ப கயல் தான் வந்து உள்ளக்க போய் அழுகுற சவுண்ட் மூலமா முருகனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இறந்து போகும்போது ஃபேஸ காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா, பையன் வந்து மொட்டை அடிக்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக் கொஸ்டின் வராம இருக்கிறதுக்காக, மீரா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராமராஜன் கிட்ட கல்யாணம் வச்சிருக்கிறோம்ல, அதனால முருகன் வந்து மொட்டை எதுவும் எடுத்துறாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால கல்யாணத்துக்காண்டி அப்பா இறந்து போகும்போது கூட மொட்டை அடிச்சிருக்க மாட்டாரு. இதே இது அடுத்த நாளே அம்மா இறந்து போகும்போதும், அப்பயும் நம்ம ஃபாரினுக்கு போனாலும் போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக மொட்டை அடிச்சிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் இட்லி கடைய வித்துட்டு போகலாம்னு நினைக்கும்போது தான், இல்ல நம்ம வந்து இங்கேயே இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துருவாரு. சிவனேசன தூக்கிட்டு போகும்போது கரெக்ட்டா தூக்கும்போது, மாடு வந்து கண்ணு போட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ராமராஜன் வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது வெளியில பல்ப்ல லைட் எரியாது. இத கனெக்ட் பண்ற விதமா பசங்க எல்லாருமே அப்பாவ நான் பார்த்ததே இல்ல. வீடியோ கால்ல தான் பார்த்துருக்கிறேன். எப்ப வருவாங்கன்னு அவங்க ஃபேமிலில வந்து அவங்க அப்பா இல்லாதனால வெளிச்சம் இல்லாத மாதிரி கவலையா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் குண்டு பல்ப்ல லைட் எரியாம இருக்கும். இதே இது ராமராஜன் வந்து வீட்டுக்கு வந்ததும் அவர் தான் வந்து லைட்ட ஆன் பண்ணுவாரு. இனிமேல் வந்து அப்பா வந்து உங்க கூட தான் இருப்பேன். சந்தோஷமா இருக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த லைட் மூலமா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி முருகன்ட்ட ஒரு கட்டத்துல இனிமேல் நான் வந்து ஃபாரினுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் ராமராஜன் வந்து வீட்டுக்குள்ள போகும்போது, அவர் கொண்டுட்டு வந்த அந்த சூட்கேஸ வாசல்லயே வச்சுட்டு, அவர் மட்டும் உள்ளக்க போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சூட்கேஸ் மூலமா அவர் வந்து இனிமேல் ஃபாரினுக்கு போக மாட்டாரு அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல சிவனேசன் இறந்து போனதுக்கு அப்புறம் இட்லி கடைக்கு முருகனும், கஸ்தூரியும் வந்திருப்பாங்க. கடை திறந்து 2 நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா அந்த வாழை இலைலாம் வந்து காஞ்சு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவனேசன் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, என் ஆவி வந்து இட்லி கடைய சுத்தி சுத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இத கனெக்ட் பண்ற விதமா தான் கஸ்தூரியும், முருகனும் இட்லி கடைக்கு வந்துட்டு போகும்போது லைட் எரியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மாரிசாமி கிட்ட இட்லி கடைய விக்கிறதுக்காண்டி பேசும்போதும், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா அப்பயும் லைட் எரியும். இந்த சீன்ல முருகன் வந்து கயல் கிட்ட அம்மா அப்பாவை உதாசீனம் படுத்தணும் அப்படின்னா நம்ம உருப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் சிவனேசன் வந்து இந்த ஊர்லயே இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இல்ல, எனக்கு வந்து நெறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகன் வந்து ஃபாரின் போயிருவாரு. அப்ப அஸ்வின் கிட்ட வந்து அடி வாங்குவாரு. மீரா கிட்ட வந்து பிடிக்காத மாதிரி தான் இருப்பாரு. ஸோ அங்க வந்து முருகனுக்கு மரியாதையே இருக்காது. இதே இது முருகனுக்கு ஒரு கட்டத்துல மேரேஜ் ஆயிருக்கும். அவங்க அம்மா, அப்பானால கலந்துக்க முடியாம இருக்கும். சிவனேசனும் இறந்து போயிடுவாரு. அதனால இவருடைய மேரேஜ் நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவருடைய அம்மா, அப்பாவ தாண்டி ஒரு விஷயம் செய்யும்போது, இவருக்கு நல்லது நடக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல கன்னுக்குட்டி வந்து முருகன் கிட்ட போகவே போகாது. ஏன் போகல அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா அந்த நேரத்துல முருகன் வந்து ஃபாரினுக்கு போகுமா? இல்ல இங்கேயே இருக்குமா? இந்த கடைய என்ன பண்ணலாம்? அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாரு. அதனால அந்த கன்னுக்குட்டி வந்து முருகன் கிட்ட போகாது. இதே இது இட்லி கடைய நம்மளே நடத்துவோம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது தான், அந்த கன்னுக்குட்டி வந்து முருகன் கிட்ட போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இட்லி கடை படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல சக்தி திருமகன் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. இட்லி கடை படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.